வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். கொள்ளிடம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம். ஜூலை 10 மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே 100 நாள் வேலை கேட்டும் புளியந்துறை வழியாக புதுப்பட்டினத்திற்கு அரசு பேருந்து இயக்க வலியுறுத்தியும் கொள்ளிடம் ஒன்றியம் கோதண்டாபுரம் சாவடிகுளம் அருகில் சாலை மறியல் போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் நேதாஜி தலைமையில் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கேசவன், ஒன்றிய குழு உறுப்பினர் கவியரசன், டிஃபி ஒன்றிய செயலாளர் லெனின், புளியந்துறை கிளை செயலாளர் ராஜ்குமார், அளக்குடி கிளை செயலாளர் ராமலிங்கம் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாலைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கொள்ளிடம் ஆணையர் ஜான்சன், பிடிஓ உமாசங்கர், உதவி திட்ட அலுவலர் ஏபிஓ விமலா மற்றும் கொள்ளிடம் காவல் ஆய்வாளர் ராஜா ஆகியோர் போராட்ட களத்திற்கு வந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக கூறி எழுதி கொடுத்ததால் தற்காலிகமாக சாலைமறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கே ராஜீவ். உடனடியாக பேருந்து வீடு புளியந்தூரை ஊராட்சிக்கு பேருந்து வீடு தமிழக அரசு போக்குவரத்து துறையே தடுத்தது யார் புளியந்தூரை ஊராட்சிக்கு 10ஆம் தேதி வரை இருந்த பேருந்தை தடுத்தது யார் பதில் சொல் தமிழக அரசு போக்குவரத்து துறையே பதில் சொல் தமிழக அரசு போக்குவரத்து துறையே தடுத்தது யார் ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ். அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும்.